அனைவருக்கும் வணக்கம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் நார்த்தன் ரயில்வேல தான் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான அந்த ஜாப் வேகன்சி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் வந்து டீடைல்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. குரூப் டி போஸ்ட்டில் வந்து 7th CPCயில் தான் வந்து இதற்கான சேலரி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுமே வந்து தனித்தனியான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து டீட்டெயில்டான அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஏஜ் என்ன இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் என்னென்ன, எந்த டிவிஷனில் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா www.rrcnr.net.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கட் ஃபார் குரூப் டி போஸ்ட்டுக்கு தான் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல வந்து கேட்டிருக்காங்க. நார்த்தன் ரயில்வேல 2023-2024க்கு. ஸோ ஆன்லைன் மூலமா அதற்கான அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து இந்த 38 வேகன்சி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16/5/2024 தான் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட். ட்ரையல் டேட் பார்த்தீங்கன்னா 10/6/2024க்குள்ள இதற்கான ட்ரையல் டேட் இருக்கும் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. செப்பரேட் அப்ளிகேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து நீங்க 2 ஸ்போர்ட்ஸ்ல வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து நீங்க தனித்தனியா 2 அப்ளிகேஷன் தான் வந்து இதுக்கு ஃபில் பண்ண முடியும். ஒரே அப்ளிகேஷன்ல 2 ஸ்போர்ட்ஸுமே வந்து நீங்க ஆட் பண்ண முடியாது. ஸோ இங்க என்னென்ன கேம் கொடுத்துருக்காங்க, பிளேயிங் பொசிஷனு, டிவிஷனு, நம்பர் ஆஃப் வேகன்சி, டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறதா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் மென்ல வந்து டோட்டலாக 5 வேகன்சி, இதில் வந்து பிளேயிங் பொசிஷனை 5 டிவிஷனில் வந்து இதற்கான வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. வெயிட் லிஃப்டிங் மென்னு, அத்லெட்டிக்ஸ் விமனு, அப்புறம் அத்லெட்டிக்ஸ் மென்னில் 6, பாக்ஸிங்கில் 3, பாக்ஸிங் விமனில் 1, ஸ்விம்மிங் இதில் 3, டேபிள் டென்னிஸ் மென்னில் 2, ஹாக்கியில் மென்னில் 4, ஹாக்கி விமனில் 1, பேட்மிண்டன் மென்னில் 4, கபாடி விமனில் 1, கபாடி மென்னில் 1, ரெஸ்லிங் மென் விமன் சொல்லி டோட்டலாக 38 வேகன்சி. 1/7/2024க்குள்ள உங்களுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கும். இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்கணும், 10th மெட்ரிகுலேஷனு, அதுக்கப்புறம் டிகிரி படிச்சிருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ ஈக்குவலண்டான அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். 10thலேருந்து டிகிரி வரைக்கும் உள்ளவங்க வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஹையர் எஜுகேஷன் படிச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 1/4/2021 அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணியிருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் பின்னாடி பார்க்கலாம். அதாவது 1/4/2021 இருந்து 2 வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2 வருஷம் வந்து இதற்கான அந்த அச்சீவ்மெண்ட் இருக்கணும். இந்த 2 வருஷத்துல இருக்கிறவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறதா வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மினிமம் நார்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டட் இந்த கண்ட்ரி ஆஃப் எனி ஆஃப் தி கேட்டகரி சி சாம்பியன்ஷிப்ல இருக்கும், அல்லது ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஷிப், அல்லது ஸ்டேட் யூனிட் எக்ஸ்பர்ட் மாரத்தான் தவிர கிராஸ் கண்ட்ரி 8th பொசிஷன்ல சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. அடிஷனலா வந்து அக்செப்டபிள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் கீழே கொடுத்துருக்காங்க. பேட்மிண்டன், அப்புறம் வந்து டேபிள் டென்னிஸ்க்கு வந்து இங்க 30வது பொசிஷன் வரைக்கும் இருக்கலாம். மினிமம் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் வந்து கிரேட் பேல வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் சிங்கிள்ஸ்ல. அடுத்து ஹாக்கி மென் அதுக்கும் கொடுத்துருக்காங்க, செஸ். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் ரேங்கிங் இங்க பாத்தீங்க அப்படின்னா 1/4/2021 இருந்து 31/3/2022 வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1/4/2022 இருந்து 31/3/2023 இந்த 2 ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கிறவங்க தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் ட்ரையல் போகிறதுக்கு முன்னாடி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், காஸ்ட் சர்டிஃபிகேட், ரெலவெண்ட் அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபீஸுக்கான அந்த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணதுக்கான அந்த ப்ரூஃப், இது எல்லாமே வந்து கொடுக்கணும். அதாவது ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்டு சர்டிஃபிகேட் இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது 1 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்து கொடுக்கணும் எல்லா சர்டிஃபிகேட். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அட்மிட் கார்டு, வேலிட் ஃபோட்டோ ஐடி, நீங்கள் வேலிட் ஃபோட்டோ ஐடினா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் வந்து ஐடென்டி ப்ரூஃப்காக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து மேண்டேட்டரி. இதில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரையல்ஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெக்ரூட்மெண்ட் வில் பி பேஸ்ட் ஆன் ட்ரையல்ஸ் அசஸ்மெண்ட்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ட்ரையல்ஸ் அசஸ்மெண்ட் இதெல்லாம் வச்சு தான் வந்து நீங்கள் இதில் ஃபிட்டா அன்ஃபிட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து
வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்க அதுதான் வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஃபிட் கேண்டிடேட் அப்படின்னா வந்து 25 மார்க் அதுக்கு மேல இருக்கணும் அப்படிங்கிறது. நாட் ஃபிட்னா 25 கீழே இருந்துச்சு நாட் ஃபிட் அப்படிங்கிறது. பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி, பாக்ஸிங், பேட்மிண்டன், கபடி, வாலிபால், டேபிள் டென்னிஸ் இது எல்லாமே வந்து மென் அண்ட் விமனுக்கு வந்து 15 லெவல் வரைக்கும் இருக்கு யோயோ டெஸ்ட்ல. அடுத்து ஆஃப்டர் ட்ரையல் ஒன்லி ஃபிட் கேண்டிடேட்ஸ் வில் பி. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபிட் கேண்டிடேட். இதுல வந்து அசஸ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இதுக்கு வந்து 50 மார்க், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டிக்கு வந்து 10 மார்க் சொல்லி டோட்டல் 60 மார்க் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். பீரியட் ஆஃப் ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ட்ரைனிங். இந்த செலக்டட் கேண்டிடேட் வில் பி ரிக்வயர்ட் அண்டர்கோ ட்ரைனிங் as per the requirement of the post. எங்க வந்து போஸ்ட் வேகன்சி இருக்கோ அங்க வந்து உங்களுக்கான செலக்டட் அந்த பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும், பீரியட் ஆஃப் ட்ரைனிங். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டீடைல்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இருக்கும். இதுல வந்து அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்லி பாண்ட் அக்கார்டன்ஸ் அக்ரிமெண்ட் இதுல கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரெக்ரூட் அகைன்ஸ்ட் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க இதுல கொடுக்கணும் அப்படிங்கறதா. இல்ல அப்படின்னா டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ட்ரையல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். யாரு அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டும் எக்ஸப்ட் SC ST விமன் மைனாரிட்டி இவங்கலாம் வந்து 250 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஸோ மீதி இருக்கிறவங்க வந்து 500 ரூபாய் பே பண்ணணும். அதுல 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இங்க ட்ரையல் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆனீங்கன்னா தான் 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிறது. கேண்டிடேட் நோட் தட் இன் கேஸ் ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் பேக் டு த சோர்ஸ் ஃப்ரம். நீ எதுல இருந்து நீங்க பே பண்ணீங்களோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் அந்த ரீஃபண்ட் வந்து அமௌண்ட் வந்து வந்துடும் அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமா நீங்க வந்து இதை பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீ எக்ஸம்ஷன் யாராருக்கு வந்து ஃபீ பே பண்ண தேவையில்லைன்னா மைனாரிட்டி மீன்ஸ் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின், சிக்கிஸ், புத்தா இவங்களுக்குலாம் வந்து எந்த வித எக்ஸாம் ஃபீஸும் இல்லை. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்க வந்து ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 50,000க்கு கம்மியா இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத அதுல கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க செக் பண்ணி பாத்துங்க. உங்களுக்கான அந்த அகாமடேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க ட்ரெயில் போறப்ப. இதுக்கு எல்லாமே வந்து டிராவலிங் அலோன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே நீங்க தான் வந்து பாத்துக்கணும். 500 ரூபாய் வந்து பே பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களுடைய அப்ளிகேஷன். இங்க 2 ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா தனித்தனியான அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. இன்வேலிட் அப்ளிகேஷனா இருந்தா என்னென்ன இதுல இருக்கும் அப்படிங்கறதா. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன், ரிஜெக்ஷன் இது எல்லாமே வந்து ஃபீஸ் பே பண்ணல இல்ல உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இல்ல அப்படி இல்ல இந்த மாதிரியே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டு ஃபில் அப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், செகண்ட் வந்து பேமெண்ட், எக்ஸாமினேஷன், அடுத்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய சைனு, தம்ப் இம்ப்ரெஷன் இது எல்லாமே. அடுத்து 4th பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா பே பண்றது. 5வது வந்து அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது கூட வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸுமே இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாத்துங்க. உங்களுடைய எல்லா எலிஜிபிலிட்டியும் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு இங்க இந்த கொடுத்துருக்கிற இந்த ரெக்யூர்மெண்ட் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா இங்க டிக் கொடுத்துட்டு இங்க ப்ரொசீட் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் ஸோ இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க அதுக்கடுத்து ஃபர்தரா வர ஸ்டெப்ல வந்து நீங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து லாகின்ங்கிற பேஜ்ல போயிட்டு உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்றதோட இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து டீடைல்டான நோட்டிபிகேஷன் அப்புறம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே ஆக்டிவேட்ல இருக்கு. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி.